What we do here is go back. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின் வீலாக்ஸ். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை ஓஎம்ஆர் துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பத்தில் வந்திருக்கோம் கைஸ். ஸோ மேட்டுக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா இப்போது சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த லே அவுட்டில் பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து 5 பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் பொறுத்தவரையும் நம்மளுக்கு 740 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1320 ஸ்கொயர் ஃபீட் வரைய இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளாட் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு சென்னை ஓஎம்ஆரில் அவுட் ஆஃப் த சிட்டியில் ப்ரைம் லொக்கேஷனில் உங்களால் இடம் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்ன, இதோட அம்யூனிட்டிஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சினிமேட்டிக் ஷாட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து நம்மளுக்கு 5 யூனிட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கவர்மெண்ட்டோட 20 ஃபீட் மெயின் ரோடுக்கு ஆன் ரோட் ப்ராஜெக்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெயின் ரோட்லேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஓஎம்ஆர்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆர் துறைப்பக்கத்தில் இருக்க மேட்டுக்குப்பம், சரிங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் மெயின் ரோட்லேருந்து நீங்கள் இந்த லேஅவுட்டை வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அக்சசபிள் மெயின் ரோடு அக்சசபிள் லேஅவுட் தான் இந்த லேஅவுட். இந்த லேஅவுட்டில் பொறுத்தவரையும் டோட்டலாக 5 பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் பொறுத்தவரையும் நம்மளுக்கு 740 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1320 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஃபேஸிங் பொறுத்தவரையும் ஸோ சவுத்து அண்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த லேஅவுட். ரெடி டு பில்டு, சரிங்களா? ஸோ நம்ம இந்த லேஅவுட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு நிறையா வீட்டுக்கு மத்தியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளோட லேஅவுட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, இந்த சைடில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த லேஅவுட்டை சுற்றி நிறைய வீடு அப்பார்ட்மெண்ட்டு சுற்றி இந்த லேஅவுட்டை சுற்றி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு லேண்ட் வந்து பார்த்துட்ருக்கேன், ஸோ எனக்கு வந்து உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்றவங்களுக்கு இந்த லேஅவுட் வந்து ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸ்க்கு வந்து சென்னை ஓஎம்ஆரில் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ப்ரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், நிறையா லேஅவுட் போட்டிருக்கோம். ஸோ அதிலெல்லாம் நம்ம வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கும் அந்த லேஅவுட்டை வந்து கேட்டு கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் எங்களால் அந்த லேஅவுட்டை வந்து காட்ட முடியல, கொடுக்கவும் முடியல. ஏன்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதோட ப்ரைஸ்லாம் அதிகமாகிடுச்சு. அதிகமாக கொடுத்து வாங்கிறதுக்கு கூட கஸ்டமர் ரெடியாக இருக்காங்க. பட் அந்த லேண்ட் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்க ஸோ சீக்கிரமாக வந்து கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அந்த லேஅவுட்டு, உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேஸிங்கை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த லேஅவுட்டை வந்து சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிடுது. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போடுற வீடியோஸ்லாம் சீக்கிரமாக வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த லேஅவுட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டு வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேங்க் லோன் வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அரௌண்ட் 80 to 85% வந்து பேங்க் லோன் வந்து ஈஸியாக வந்து இந்த லேஅவுட்டுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு லோனில் தான் ஒரு லேண்ட் வாங்குற மாதிரி இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு பொறுத்தவரையும் ஓஎம்ஆர் ரோடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஈசிஆர் ரோடு இருக்குங்க. ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ரோடு தான் இந்த லேஅவுட்டை நியர்பை இருக்கிற ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓஎம்ஆர்லேருந்து ஜஸ்ட் நம்மளுக்கு 1 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து நம்மளோட பிளேஸில் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஓஎம்ஆர்லேருந்து நம்மளோட
லேஅவுட்டுக்கு வந்து நீங்கள் வர சொல்லியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரோடு வந்து போட்டிருக்காங்க. 20 ஃபீட்டுக்கான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காரில் வரலாம், பைக்கில் வரலாம், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளான ரோடுன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டின்னு பொறுத்தவரையா நம்மளுக்கு 24/7 கேப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ஓஎம்ஆர் பொறுத்தவரையா கேப்ஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு நியர்பை வந்துடும். ஸோ அப்படின்னு இருக்க சொல்ல நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கபிள்லேயே நம்மளோட சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் அப்படின்னு பொறுத்தவரை ரொம்ப ஒரு கிளியராக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா என்னோட பையனுக்கு வந்து நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜஸ் இருக்கா, நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறையா இருக்குங்க. ஸோ நம்ம ஸ்கூல்ஸ்ன்னு பொறுத்தவரை நம்ம ஓஎம்ஆர் சிஷ்யா ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சைட்டானியா டெக்னோ ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஏபிஎல் குளோபல் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ன்னு பொறுத்தவரை நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ காலேஜின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு டிபி ஜெயின் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது, அப்புறம் சத்யபாமா காலேஜ் இருக்குது, ஜேபிஆர் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஓஎம்ஆரில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் Cloud9 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாப் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. நிறைய கிளினிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சைட்டை சுற்றி நிறைய நியர்பை லொக்கேஷன்ஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாவே ஒரு சண்டே அப்படின்னாவே நம்ம ஈஸியாக ஒரு ரைடு போகணும், ஒரு ஓஎம்ஆரில் ஒரு பைக் ரைடு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். நம்ம இருக்கிறதே ஓஎம்ஆர் தாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெளியே ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் நம்ம சைட்லேருந்து ரீச் பண்ணவே ஓஎம்ஆர் வந்துடும். ஸோ நீங்கள் அழகாக வந்து ரைட் போகிறது, சண்டேஸில் வந்து ஒரு ஈஸியாக ரைடு, ஒரு ஓஎம்ஆர் பைக் ரைடு போகிறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மால்ஸ், நிறைய பேர் மால்ஸு மூவிஸ்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்ஆர் மால்ஸ் இருக்குது. நீங்கள் வேளச்சேரி இங்கேருந்து நியர்பை தான். ஸோ உங்களுக்கு ஃபீனிக்ஸ் மாலு, கிராண்ட் மாலு, அந்த மாதிரி மால்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே ஓஎம்ஆரில் பொறுத்தவரைக்கும் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஃபுட்டு பிடிக்காதவங்க யாருங்க? ஸோ ஃபுட்டு எல்லாமே நீங்கள் ருசிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஸோ நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஓஎம்ஆரில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு ரோடு 2 சைடுமே A to Z ஷாப்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே ஓஎம்ஆரில் இல்லாத ஷாப்பே கிடையாது. A to Z எல்லா ஷாப்புமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு கார் சர்வீஸ் வேணுமா, இல்லை ஒரு பைக் சர்வீஸ் வேணுமா, இல்லை ஒரு புது பைக் வாங்கணுமா, கார் வாங்கணுமா, A to Zங்க. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வீடியோட லென்த்து தான் அதிகமாகும். அதனால் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இங்கே ஓஎம்ஆரில் ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். கம்பெனி நியர்பை என்னென்ன இருக்குது? ஓஎம்ஆரில் இல்லாத கம்பெனியே கிடையாதுங்க. எல்லா ஐடி கம்பெனிஸும் இருக்குது. ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஹப்னே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓஎம்ஆரில் பொறுத்தவரை எல்லா ஐடி பெரிய பெரிய கம்பெனிஸும் இருக்குது. சில கம்பெனிஸ் பேர் நம்ம சொல்லணும் அப்படின்னா சென்னை 1 இருக்குது, ஸோ டிசிஎஸ் இருக்குது, காக்னிசென்ட் இருக்குது, வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஓஎம்ஆர் காரிடாரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓஎம்ஆர்னாவே ஒரு ஐடி ஹப்பு, சரிங்களா? இதுக்கு மேலே வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இந்த லேஅவுட் நியர்பை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ், ஸோ 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பையே வந்துடும். ஸோ அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு கனெக்டிவிட்டின்னு சொல்ல உங்களுக்கு அடிஷ்னல் கனெக்டிவிட்டி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஐயா இருக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கி லேண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இப்போ நியர்பை வந்துட்டால் இதோட லேண்டோட வேல்யூ கண்டிப்பாக பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ நீங்கள் ஒரு ஃபியூச்சராக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபியூச்சர்ட்டிக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லை, நான் வந்து இப்போ ரெடியாக நான் வந்து உடனே வந்து பில்டிங் கட்டணும், நான் வந்து ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணலான் இருக்கேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்ட் பண்ணலான் இருக்கேன், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ரெடி டு பில்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்மளோட சைட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு நிறைய வீடுகள் மத்தியில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குடியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்ஸாக இருக்கும், ஒரே ஹவுஸாக இருக்கும், எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இது.
ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியானே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றி மேலும் டீட்டெயில் கேட்க நம்ம ப்ரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நம்ம பாலா சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்டே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் பிரதர். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம OMR துறைப்பக்கத்தில் வந்து லே அவுட் போட்டு இருந்தீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் வந்திருந்தீங்க OMR நம்ம OKM துறைப்பக்கத்தில் ஆப்போசிட்டில் போனோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மேட்டுக்குப்பத்தில் பண்ணியிருந்தோம். அது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்களே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 பிளாட் இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வைஸும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியெல்லாம் ஈஸியாக வாங்கலாம். ஈஸியாக மீன்ஸ் அஃபோர்டபுளாக வாங்கலாம். ஈஸின்றது யாருக்குமே சொல்ல முடியாது, ஏன்னா பணம் வந்து அவ்வளோ எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஓகே ஸோ ஈஸின்றதுல ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒரு இந்த வந்து CMD ஒரு மிடில் கிளாஸ் கூட அஃபோர்டபுள் பண்ணி வாங்கக்கூடிய லெவலில் தான் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி உங்களுக்கு வீடுங்க வேறு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு இடத்த வாங்குறோன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்கா, வசிக்கிறாங்களா, ஏன்னா நமக்கு வந்து தேவைகள் இருக்கும். பக்கத்தில் உங்களுக்கு வந்து கடைங்க, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இது மாதிரிலாம் இருக்கா பார்த்து தான் வாங்கும்போது. ஸோ அதுமாரி ஒரு லொக்கேஷன் நம்ம ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். 5 இது வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 தான். இதை வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க எல்லாரும் உங்கள் சப்போர்ட் மூலமா நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸோ இப்போ போட்டிருக்கோம். லோன் அதெல்லாம் எப்படி பிரதர்? எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. இது CMD அப்ரூவல் போது உங்களுக்கு 80 to 85% லோன் அப். அவங்க சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா பக்கா பண்ணி கொடுத்தலாம். கம்பெனி சைட்லேருந்து எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க, பேங்க் சைட்லேருந்து. அவங்களோட சிவில் நல்லா இருக்குது. அதேமாதிரி சேலரி, இவ்வளோ சேலரிக்கு இவ்வளோ எலிஜிபிள் வரும். அந்த எலிஜிபிள் வச்சு தான், ஏன்னா இப்போ நான் வந்து 80 to 80% எல்லாருக்குமே அது அமையாது. அவங்க சேலரி சிவில் இதெல்லாம் பார்த்து அது வாங்க வர கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருமே தெரியும் எலிஜிபிள் என்னன்னு நம்ம சொல்ல வேண்டிய, ஏன்னா இப்போ எல்லாமே நாலேஜ் பர்சன் தான், அதனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதான் சிம்பிளாக சொன்னால் சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே. ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குது? ஐஎஸ் எவ்வளோ பிரதர்? இதில் 740 வந்து 1320 வரைக்கும் அவைலபிள் இருக்குது ப்ரோ. சரிங்களா? ஃபேஸிங்கும் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நார்த் ஃபேஸிங் தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி வெஸ்ட் ஃபேஸிங்ல இருக்கு. ரெண்டு டைரக்ஷனுமே அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அங்கே இப்போ நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உடனே எனக்கு இந்த ஃபேஸிங்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே வந்தாங்கன்னா ஈஸியாக. இப்போதைக்கு இப்போ இந்த லேஅவுட் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 5 லேஅவுட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்துடுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு அது இருந்தால் நல்லா இருக்குமே ஒருத்தர் பண்ணிட்டு போயிருப்பார். ஏன்னா அது நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? எனக்கு அந்த கஸ்டமர் விட முடியாது. ஸோ அதுமாரி ஒரு கஸ்டமர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சீனுவாங்க. ஏன்னா நம்ம 740 போது அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரைஸும். ஒரு 2 BHK ஒரு வீடு கட்டலாம்ல அந்த இடத்துல. சார் இப்போ ப்ரைஸ் பொறுத்தவரையும் சொல்லுங்கள். இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸு? இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 6700. 6700. 6700 ப்ரோ. ஸோ உங்கள் சேனலை பார்த்து வந்தேன் சொன்னாங்களா? இப்போவும் நம்ம சொல்கிறோம், எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம், பிரதர் சேனலை பார்த்து வந்தால் நம்ம அதேமாதிரி இந்த சேனல் பார்த்து ரைடர் மிஷினை பார்த்து வந்து நம்ம அதுமாதிரி பார்த்துட்டு வந்தால் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆஃபர் பண்ணி தரதுக்கு கம்பெனி சைடில் ரெடியாக இருக்காங்க. சூப்பர். ஸோ நம்ம ரைடர் மிஷின் வீலாக்ஸ் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைட்டுன்னு இல்லைங்க, நம்ம பிளாட் போட்டிருக்கோம், நிறைய டைரக்ஷன்ஸில் போட்டிருக்கோம். OMR துறைப்பக்கத்துலேயே நம்ம ஒரு 5-6 வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி ஆவடியில் வந்து போட்டிருப்போம். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோ நம்ம சேனலில் பார்த்துட்டு போனாலுமே சரி, நம்ம சேனலுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அது நீங்கள் மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ அதேமாதிரி நீங்கள் சைட் ஒன்ஸ் விசிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாலா சாருக்கு நம்பர் தான் இது, கீழே நீங்கள் கால் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நேரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் நேரில் உங்கள் கூட வருவார். வந்து இந்த பிளாட் அவைலபிளாக இருக்குது, இது ஸ்கொயர் ஃபீட் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமுக்கு அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பிரதர்? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சீக்கிரமாக இன்னொரு ப்ராஜெக்ட் போடுங்க, நம்மளை இன்வைட் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா தேங்க்யூ. OMRல தான் வந்து பார்த்துட்டே இருக்கார் MD. வந்து ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் OMRல கிடைக்கலன்னா ப்ரைம் ஹவுசிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து பிளாட் வாங்கினாலும் சரி, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி, நம்ம சேனல் ரெகுலர் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. சென்னை OMR துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் வந்திருக்கோம். ஸோ இந்த லேஅவுட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். இதோட சினிமேட்டிக் ஷாட் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட பிளாட் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது மட்டும் இல்லைங்க, ஸோ நம்ம வந்து திரு ப்ரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பாலா சாரும் வந்துருந்தார். ஸோ அதோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 6700 ருபீஸ்க்கு வந்து சென்னை OMRல வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ரைஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி இந்த ப்ரைஸ்க்கு இந்த
அழகான லேண்ட் வந்து உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா சோல்டட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ எனக்கு இந்த லேண்ட் அவைலபிளாக இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா சீக்கிரமாக சோல்டட் ஆகிடுது நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டால். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ லீகல் எல்லாமே செக் பண்ணுங்கள். கம்பெனி ஆல்ரெடி லீகல்லாம் செக் பண்ணி ஆல்ரெடி கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட்டில் தான் இந்த லேஅவுட்டே வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஒரு பண விஷயம் அப்படின்ற சொல்ல நீங்கள் ஒரு 2க்கு ஒரு 3 வாட்டி கூட லீகல் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லோனில் போகிறீங்களா, லோன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக செக் பண்ணிவிட்டு சைட்டை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்தர் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து கிளியராக வந்து பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வாங்குறதுக்கு, ஒரு ட்ரீம் லேண்ட் வாங்குறதுக்கு ரைடர் மிஷின் சார்பாக உங்களையும் நான் வந்து வாழ்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து சீக்கிரமாக ஒரு லேண்டு இல்லைனா வீடு வந்து வாங்குங்க. சரிங்களா? ஸோ இதாங்க சார் நீங்கள் வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து கீழே கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ லேண்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச லேஅவுட்டை நீங்கள் புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் கோர்ஸுமே நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். நிறையா பிளாட்டு, 2 BHK அப்பார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கீங்க, ஒரு லேண்ட் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.